அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் மழை மேலும் வலுக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழையை கணிக்க முடியாமல் வானிலை மையம் தவிக்கும் சூழலும் உருவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள். பாலா, இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறது. இதற்கு முந்தைய அறிவிப்பில் சென்னைக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த நேற்று முன்தினம் ஆகிய 2 தினம், அதாவது 29, 30, டிசம்பர் 1 ஆகிய 3 தினங்களுக்கு சென்னையில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்று காலை முதல் சென்னையில் மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் சென்னையின் நகர்பகுதி, புறநகர் பகுதி என வட சென்னை பகுதி என அனைத்து இடங்களிலுமே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த எச்சரிக்கை என்பது சிவப்பு நிற எச்சரிக்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தெற்கே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த உத்தரவு மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளைய தினம் சென்னைக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.